Hello everyone, welcome to Sounders IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. First news article related to our foreign minister 5-day visit to Russia. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஸ் பற்றி ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃபென்ஸ் ஏரியா பற்றி பார்க்கலாம். டிஃபென்ஸில் வேரியஸ் செக்டார்ஸில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் பார்க்கலாம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக. பிரம்மோஸ் வந்து நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பில்ட் பண்ணது. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட்டு சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். செகண்ட் ஒன் S-400 ட்ரம்ப்னு சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதை வந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். எனர்ஜி பார்க்கலாம். எனர்ஜிக்கு வந்து எப்படி நமக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், ஆயில் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டான ப்ரைஸில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி பார்க்கலாம். நியூக்ளியர் எனர்ஜிக்கு எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, கூடங்குளம் ப்ராஜெக்ட்னு ஒன்று கேள்வி, நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட். இதை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான் பில்ட் பண்ணோம். எக்கானமி நம்ம திஸ் இயர் அப் டு $50 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் ஸ்பேஸ். ககன்யான் மிஷன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் இதுக்காக இந்தியன் ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்காக. சிக்ஸ்த்து செக்யூரிட்டி ரெண்டு விதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கவுண்டர் டெரரிசம், மேரிடைம் செக்யூரிட்டி. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்திரான ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து. ட்ரை சர்வீசஸ்னால் நத்திங் பட் ஆர்மி, நேவி ப்ளஸ் ஏர்ஃபோர்ஸ். செவன்த் ஒன் கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவில் மோர் தென் 20 ரஷ்யன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜை வந்து ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எயித்து ஒன் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன். இந்தியாவும் ரஷ்யாவும் எங்கெங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிக்ஸ் சம்மிட்டில் பிரிக்ஸ் ரிலேட்டடு, தென் SCO சம்மிட், லாஸ்ட் ஒன் G20. இங்கெல்லாம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி நிறையா குளோபல் சவுத்துக்காக நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். நைன்த் ஒன் இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டட் என்னென்னா, ரூபிள் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். 10th டீடாலரைசேஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்தியாவும் ரஷ்யாவும் பேச போகிறாங்க இந்த சம்மிட்டில், இந்த 5-day விசிட்டில். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த ஆயில் ஸ்பில்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆயில் ரெட்லி டர்ட்டில் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட IUCN வல்னரபிள், இதோட ஹேபிடேட் வார்ம் வாட்டர்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன். இது பசிபிக். தென் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா, மாஸ் நெஸ்டிங்னு சொல்லுவாங்க. கூட்டமாக சேர்ந்து பீச் சைடில் வந்து குட்டி போடுறது, மாஸ் நெஸ்டிங். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். நீங்கள் ஒரு வாட்டி புலிக்கட் லேக் பற்றி பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன், எண்ணூரும் புலிக்கட் லேட்டும் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஆயில் ஸ்பில்னால் புலிக்கட் லேக் பாதிக்கப்படும். அதனால் இந்த புலிக்கட் லேக் பற்றி பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நீங்கள் புலிக்கட் லேக் பற்றி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் சின்னதாக ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து ஆந்திராவும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் இருக்குது. இதில் இந்த புலிக்கட் லேக்கில் 2 ரிவர் வந்து
ஃபீட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆரணி ரிவர், செகண்ட் ஒன் கலங்கி ரிவர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வந்து அதில் ஃபீட் பண்ணுது அந்த புலிக்கட் லேக்குக்கு. ஆர்டிகல் 370 பற்றி ஜஸ்ட்டு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஆர்டிகல் ரிலேட்டட் டு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு காஷ்மீர், அது மாதிரி வாட் இஸ் வாட் மட்டும் பார்த்துக்கோங்க. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதை இந்த ஆர்டிகல் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி போதும். இது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது, அவ்வளோ நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் தேவையில்லை. இந்த ஆர்டிகல் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நீ ஒரு 2 days பிஃபோர் போய் பாருங்கள். இந்த ஆர்டிகல் பற்றி நான் கிளியராக பேசியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கலை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. குளோபல் கோலான அடாப்டேஷன், இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். COP28 பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடாப்டேஷனுக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் டிராஃப்ட் மட்டும்தான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் பேசலை. மேபி COP29 இதை பற்றி பேசுவாங்க. நிறையா பேர் அடாப்டேஷனுக்கும் மிட்டிகேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியல உங்களுக்கு. அடாப்டேஷன் வேறு, மிட்டிகேஷன் வேறு. மிட்டிகேஷனுங்கிறது நத்திங் பட் நம்ம ரெடியூசிங் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இதை மாதிரி பண்ணுறதுலாம் மிட்டிகேஷன். இப்போ ஃப்ளட்டு வருது, அதுலேருந்து நம்மளை எப்படி முடிஞ்ச அளவுக்கு தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்மளை அப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னால் க்ளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறது. இதுக்கு எப்படி சொல்கிறதுனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு. இது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம இம்ப்ரூவ் ஆகுறது. இது இஸ் மோர் லைக் ஷார்ட் டேர்ம். நீ இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஆர்டிக்கல் வச்சு நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சசபிலிட்டி. உமனுக்கு ஆக்சசபிலிட்டி கொடுக்குறோம் டு எஜுகேஷன், தென் எம்ப்ளாய்மெண்ட், தென் பெட்டர் ஹெல்த் கேருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். இதனால் எப்படி அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது? இந்த எஜுகேஷனால் என்ன ஆகுதுன்னா எம்பவர்மெண்ட். இது எப்படி ஆக்சசபிலிட்டி எப்படி எம்பவர்மெண்ட் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஜுகேஷனுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறதுனால ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இம்ப்ரூவ் ஆக போகுது. தென் எம்ப்ளாய்மெண்ட்னால என்ன ஆக போகுதுன்னா ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆக போகுது. 31% இம்ப்ரூவ் ஆக போகுது. பெட்டர் ஹெல்த் கேர்னால லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க ஃபார் உமன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆஸ் பர் த சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் சர்வேனால் அப் டு 12% ஆஃப் மந்த்லி இன்கம் ஆஃப் உமன் இதனால் இந்த ஃப்ரீ ட்ராவல் பஸ்னால் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டிக்கல் பற்றி. தென் வெறும் பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி படிச்சுக்கோங்க. குரு கோவிந்த் சிங் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இவர் ஒரு சீக் லீடர். இவர் என்னென்னலாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கல். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பேசினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.